அந்த சாரே ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறேன். தமிழ் ஏஐ அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு, உலகத்திலே ஒரு மொழிக்காக பிரத்யேகமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்போ நம்முடைய தமிழ் ஏஐ உருவாக்கி கொண்டிருக்கிறது. வேற எந்த மொழிக்கும் இப்படி உருவாக்கப்படவில்லை. உலகத்தினுடைய மூத்த மொழி, உலகத்தினுடைய மிக நவீனமான ஒரு செயற்கை நுண்ணறிவு வாயிலாக நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களுக்கும் கிடைக்கப் போகிறது என்கிற ஒரு நல்ல செய்திக்கான ஒரு தொடக்கம் தான் இந்த தமிழ் ஏஐ. நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தலைமை தாங்கி இந்த திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார். மலேசியாவிலிருந்து ஒரு அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் வருகிறார்கள். இப்படி உலகெங்கிலும் இருந்து பல முக்கியமான நபர்கள் வந்து உலக தமிழர்களின் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த தமிழையை தொடங்க வைக்க இருக்கிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மிக முக்கியமான முன்னெடுப்புகளை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பிரைவேட் கம்பெனிஸையும் சரி, அரசு அதில் எடுக்கிற முன்னெடுப்புகளும் சரி, தனியார் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், இளைஞர்கள் ஏஐல வரும்பொழுது அவர்களை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களும் சரி, உலகத்தை ஏஐ ஆளப்போகிறது என்று சொன்னால் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, அந்த துறையை இந்திய தேசம் ஆளும் என்கிற ஒரு நம்பிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இதை விட்டுருங்க, திமுக அழிக்க போறவங்க தான் சொன்னாரு. இப்ப திமுக ராஜ்யசபா எம்பி கொடுக்குதுன்னு சொல்லி போய் நின்றுட்டு இருக்கிறாரு. கமல் பேசுற கருத்துக்களை எல்லாம் நாம எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ் உலகத்தினுடைய மூத்த மொழி, அதுல யாருக்கும் எந்த சந்தேகமுமே கிடையாது. உலகத்தினுடைய மிக மூத்த மொழி தமிழ் என்பதை உலகத்தினுடைய பல பல்கலைக்கழகங்கள் அறுதிட்டு சொல்லியிருக்கிறது, பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் அறுதிட்டு சொல்லியிருக்கிறது. உலகத்தினுடைய மிக முன்னேறிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் தமிழுக்கென்று தனியாக இருக்க அமைக்கப்பட்டிருக்காரு. சார், உலகத்திலே மூத்த மொழி தமிழ். தமிழ்ல இருந்து தான் இந்திய மொழிகள் எல்லாமே பிறந்திருக்கு. அதாவது சமஸ்கிருதமும் தமிழும் ஒரே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தா சமஸ்கிருதம், பெண் வடிவம் கொடுத்தா தமிழ். இந்த இரண்டு மொழிகளிலிருந்து இந்திய தேசத்தினுடைய அத்தனை மொழிகளும் பிறந்தது. இதுதான் மொழியியல் ஆய்வு, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா எங்க எதை பேசுறோம்னு இருக்குல்ல, அது கமலஹாசனுக்கு தெரியாது.